இது சலுகை அல்ல, எங்கள் பிள்ளைகளின் உயிர் பாதுகாப்பு. 2026ஆம் ஆண்டின் பாகுபாட்டு எதிர்ப்பு விதிகளுக்கு எதிராக வட இந்தியாவில் போராட்டங்கள் வெடிக்கின்றன. ஆனால் இந்த விதிகள் ஏன் தெரியுமா? உயர்கல்வி நிறுவனங்களில் நமது ஓபிசி பிள்ளைகள் அச்சமின்றி கல்வி கற்க வேண்டும் என்பதுதான் இதன் ஒரே நோக்கம். இது சாதாரணமாக கிடைக்கவில்லை. பேராசிரியர்கள் மற்றும் சக மாணவர்களின் கொடுமையால் உயிரிழந்த ரோஹித், விமுலா மற்றும் பயல் தத்வி ஆகியோரின் தாயார்கள் உச்ச நீதிமன்றத்தில் போராடி பெற்ற நீதி இது. எங்கள் பிள்ளைகளின் உயிரை காக்க கொண்டு வரப்பட்ட சட்ட பாதுகாப்பை எதிர்ப்பது என்ன நியாயம்? கல்வி என்பது எங்கள் உரிமை என்றால் அங்கு பாதுகாப்பு என்பது எங்கள் அடிப்படை தேவை அல்லவா? பாகுபாடுகளற்ற கல்வி சூழல் என்பது வெறும் கனவுதானா? ஒடுக்கப்பட்ட மாணவர்களின் பாதுகாப்பிற்கு எப்போது நிரந்தர நீதி கிடைக்கும்?